ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிறிஸ்மஸ்க்கு ரொம்பவே ஸ்பெஷலான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செய்ய முடியும். இதே மெத்தடில் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே டேஸ்டியாக வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டியான சிக்கன் பிரியாணி நீங்கள் ஈஸியாக இந்த கிறிஸ்மஸ்க்கு செய்ய முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் நான் 1/2 kg அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். சீரக சம்பா ரைஸில் கூட நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி நம்ம எப்பவும் போல் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போது இதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாஸ்மதி ரைஸில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சிக்கன் பிரியாணி நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இந்த ரைஸ் வந்து வரும். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட பிரியாணிக்குரிய ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா கல்பாசி, முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய். வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே புதினா தான் டேஸ்ட் வந்து கொடுக்குறதே, அதனால் கண்டிப்பாக புதினாவை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பொருளாக சேர்த்து வதக்கும் போது தான் பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்டியாக வரும். கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலையே அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம், அதனால் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 kg அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 kg அளவுக்கு ரைஸ் எடுத்தோம்னா 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுக்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் வந்து மாறாமல் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் 1 kg அளவுக்கு பிரியாணி செய்கிறீங்கன்னா 1 kg அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து பிரியாணியோட அளவு. இப்போது கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போது இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும். அதே மாதிரி பிரியாணி வெந்ததுக்கப்புறமா நல்லா சாஃப்டாக இருக்கும். சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மெதுவாக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியாக சாப்பிட முடியும். இப்போது நல்லா வதங்கி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பாஸ்மதி ரைஸ் 2 கப் எடுத்துருக்கோம், அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நாம் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் சேர்க்கணும். கொதிக்காமல் ரைஸ் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக வராது. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா தளன்னு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ரைஸை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸில் தண்ணியோடு சேர்த்திங்கன்னா
அளவு வந்து மாறிடும், அதுக்கப்புறமா குழஞ்ச மாதிரி போயிடும். அதனால் நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம், நிறைய விசில் தேவைப்படாது. ஏற்கனவே நம்ம 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு தான் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி சிக்கனும் நல்லா வதக்கிட்டு தான் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் கரெக்டாக வெந்து வரும். பாருங்கள், நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு. லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் சூப்பராக உதிரி உதிரியாக இருக்கும் சிக்கன் பிரியாணி. அதே மாதிரி டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.